ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபேப்ரிக் ரோலான் தான் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பேபிக்காக. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு நான் போயிருந்தேன். அதாவது என்னோடய வீடுன்னு தான் சொல்லணும். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து ஒரு 3 டேஸ் வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டியோட பேபி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் மஸ்கிட்டோலாம் போகிறதுக்கு நிறையா மருந்தெல்லாம் அடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் தோட்டம் அந்த மாதிரி சுற்றி இருக்கிறனால பெருசாக மஸ்கிட்டோவெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு மஸ்கிட்டோ நெட்டும் அடிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ரெகுலராக டோரெல்லாம் ஓப்பன் பண்ணுறனால அங்கே நிறைய மஸ்கிட்டோ வந்துருச்சு. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரூமுக்குன்னு தனியாக மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கேன். அதாவது டோர் ஓப்பனிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் டோர் மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டிருக்கோம். அங்கே வந்து போடல. ஸோ மாமியார் வீட்டில். ஸோ அதனால் வந்துட்டு நானும் பெருசாக இது பண்ணிக்காமல் இருந்துட்டேன். என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் நாள் நைட்டு தூங்க வைக்கும்போது தெரியல, பேபிக்கு வந்துட்டு நைட்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா மஸ்கிட்டோ கடிச்சு தான் அவங்க தூங்காமல் இருந்திருக்காங்க போல். மார்னிங் தான் ஃபுல் ட்ரெஸ் தான் போட்டு விட்ருந்தேன். எல்லாம் கழட்டிட்டு பார்த்தா ஃபேஸில், கையில், காலில், ஸ்டொமக்கில், தொடையில் எல்லா இடத்துலையும் கடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரோலான் இருக்குது சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். மஸ்கிட்டோ நெட்டும் ஆர்டர் போட்டாச்சு, ரோலானும் வாங்கியாச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு. இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது வந்து எனக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கவே இல்லை. ஒரு ரோலான் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கல. இது பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 தான் ஒரு பேக்காக காம்போவாக தான் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 2 குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ண முடியும்னு. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதை வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் 12 ml தான் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஃபேப்ரிக்கில், அதாவது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அதில் வந்து நம்ம ரோல் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு எறும்பு, ஏதாவது பூச்சி, அதே மாதிரி மஸ்கிட்டோ இதெல்லாம் எதுவும் கிட்ட வராது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜிங் எல்லாமே ஓகே. கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்துட்டு இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தனால எனக்கு 4 ரோலான் கிடச்சிருச்சு. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பேக் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ₹160 2 தான் வரும். ஈச் வந்து பார்த்திங்கன்னா இதில் ₹99 போட்டிருக்கு. பட் ஆனால் நமக்கு வந்துட்டு ₹40 வந்து கம்மியாக கிடைக்கும். 2 பேக்காக வாங்கும்போது ₹160 கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12M பேக்கேஜ் தான். மதர்ஸ் பர்ஸோட பிராண்டு. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு மதர்ஸ் பர்ஸோட தான் வைப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேபி வைப்ஸு அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேபிக்கு வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோட டிட்டர்ஜென்ட் லிக்விடுமே மதர்ஸ் பர்ஸோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2மே நல்லா இருந்துச்சு. சரி ரோலான் வந்து பார்த்தேன், பேபி ஹக் பிராண்டு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதனோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தனால நான் இதை வந்துட்டு கொடுத்துருந்தேன். இதில் வந்து லெமன் கிராஸ் ஆயிலு, அதே மாதிரி நீம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டும் பின்னாடி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேபிஸ்க்கு வந்துட்டு 0+ மந்த்லேருந்தே யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பயப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட பேபிக்கு வந்து இப்போ வந்து 5+ மந்த் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். மெயினாக நீங்கள் என்ன பேபிஸ்க்கு வந்துட்டு போட்டு விடும்போது பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வாய் வைக்காத இடமா, குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்துக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து இழுத்து பிடிச்சி வாயில் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு டீத் வந்து ஊறுறனால, பல்லு வரதுக்கு ஊறுறனால, எவரு ஊறுறனால. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ளேஸில் போடாமல் ஷோல்டரில் இருக்க அந்த ட்ரெஸ் மேலே, காலில், சைடில் தொடைக்கிட்ட இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போட்டுவிட்டுலாம். போட்டுவிட்டு அவங்க ட்ரை ஆகிற வரைக்கும் கை வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸில் கை வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சரி நம்ம பேபிஸ்க்கு தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கையில் போட்டால் ஒன்றும் ஆகாதுன்றனால நான் கையில் போட்டு பார்த்தேன். ஓப்பன் பண்ண உடனேயும் ஒரு நல்ல ஸ்மெல் தான் இருந்துச்சு. எனக்கு என்ன சாக்லேட்டுன்னு கரெக்டாக சொல்ல தெரில. ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள சாக்லேட் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதாவது என்ன சாக்லேட், இந்த வல்லார சாக்லேட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, நமக்கு ஷாப்பில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டப்போ இருந்த ஸ்மெல் மாதிரி, பழகின ஸ்மெல் மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும், அதாவது அதனோட எசன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ ஆன்டி இன்செக்ட் ரோலானுங்கிறனால நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டால் பேபிஸை வந்து அடிக்கடி வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க முடியாது பேபிஸை. வெளியில் வந்து அப்பப்போ வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் காமிச்சோன்னா தான் அவங்க மரம், செடி, கொடி எல்லாம் பார்ப்பாங்க. நிறைய பேர்த்த பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஆடு, மாடு இதெல்லாம் என்ன என்விரான்மெண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கோ அப்போ கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது நிறையா கொசு, பூச்சிக்கு இது படும்னு சொல்லி பயப்படுவோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ரோலான் வந்து ட்ரெஸ்ஸில் போட்டுவிட்டு
தாராளமாக பேபிஸ் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறனாலும் சரி, எங்கே எடுத்துகிட்டு போகிறனாலும் சரி இந்த ரோல் ஆன் போட்டு விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அதே மாதிரி மறக்காமல் வந்துட்டு நெட்டு, அதாவது பெட்டு கவர் பண்ணுற மாதிரி நெட் இருக்குது. ஸோ அந்த நெட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறாலும் சரி, ரிலேஷன் வீட்டுக்கு போகிறனாலும் சரி, இல்லை மதர் வீட்டுக்கு போகிறனாலும் சரி, நீங்கள் அதை வந்து எங்கே போனாலுமே எந்த பெட்டாக இருந்தாலுமே நீங்கள் டபுள் சைட் டேப் வச்சு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா, ஹூக் மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த நெட்டை போட்டு கவர் பண்ணி பேபிஸ் வந்து சேஃபாக படுக்க வச்சுக்கலாம். இந்த ரோல் ஆனும் போட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பை லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேபி ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.